ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த திமுக ஓபிகளாகட்டும் ப்ளஸ் நாம் டம்மி கட்சியினுடைய தம்பிகளாகட்டும் இவங்க எல்லாருமே தளபதிக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கள. அந்த நரேட்டிவை சுக்குநூறாக உடைக்கிறது நம்ம தாவேகா தொண்டர்களோட ஒரு வேலை. இது எல்லாத்தையும் தாண்டி அதை விஜயும் பார்த்தோன்னா ஒரு சில நேரங்களில் உடச்சிட்டு போயிடுவார். ப்ளஸ் அந்த கட்சியை சேர்ந்த நபர்களும் உடச்சிட்டு போயிடுவாங்க. இது பார்த்தோன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. தளபதி கட்சி ஆரம்பித்தது நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை உடச்சு விட்டார் தளபதி. இது ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த குரூப்பு நாம் டம்மி கட்சி ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த ஊபிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்தது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலே இருக்க மாட்டார், நீ தூக்கி போட்டுடலாம், நம்மளுக்கு தடையை பார்த்தோன்னா நம்ம தாண்டிட்டோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை, நான் அப்படியே தான் இருப்பேன், நீங்கள் அப்படியே கதறிட்டே கிடங்க அப்படின்னு தளபதி பார்த்தோன்னா ஒன்று சொல்லிட்டு போயிட்டார்ல. அதை பற்றி முதலே பார்த்துருப்போம். பட் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, நேற்றுல அதுக்கு முந்தின நாள் பார்த்தோன்னா தாவேக்காவோட பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சு. அதில் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. இப்படி போட்டோன்னே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா என்னது இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோன்னா நம்ம பல கடவுள்களை கும்பிட்டு இருந்தோம், பல பேரை வேண்டிக்கிட்டு கிடந்தோம். இதெல்லாம் திடீர்னு பார்த்தோன்னா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போயிடுவார். அப்படி போனார் அப்படின்னா பிஜேபியோட அடிமையாயிட்டார். சிபி விசாரணைக்கு அப்புறமா அவரோட குடிமை பிஜேபியோட கையில் இருக்குது, கண்டிப்பாக அதை பார்த்தோன்னா அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதெல்லாம் விட ஒரு தற்கொலை ஒன்று, இந்த நாம் டம்மி கட்சி சேர்ந்த தற்கொலைங்க இருக்காங்களா, அவனுங்க விஜய் கட்சியை கலைக்க போகிறாரு அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க பேசுகிற எல்லாமே பொய்து அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே பார்த்தோன்னா தெரியாமல், எதுவுமே புரியாமல் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டால் அந்த நாம் டம்மி கட்சிகளோட தம்பிகள் பார்த்தோன்னா ஒரு லைக்கு ஒரு ரீட்வீட் பண்ணுவாங்க. சோசியல் மீடியாஸில் இன்ஸ்டாவில் போட்டால் பார்த்தோன்னா ஒரு லைக் பண்ணுவாங்க. இதுக்காக பார்த்தோன்னா வேலை செய்கிறது. இதுதான் அவங்களோட அரசியல். சோசியல் மீடியாவில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற குரூப் 15 வருஷமாக அந்த நாம் டம்மி கட்சி தான். இதில் விஜய் சோசியல் மீடியாஸில் அரசியல் பண்ணுறாருப்பாங்க. நீங்கள் 15 வருஷமாக அதை தான் தம்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் பார்த்தோன்னா உருவாக்கூட இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியல. சரி, அதை விடுங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்ட உடனே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது பயம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதிமுகவோட கூட்டணி போனால் விஜய் அவர்களோட வாக்கு சரிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் ரசிகர்களே வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பிஜேபி கூட போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கவே மாட்டார். இந்த ஒரு சிச்சுவேஷனை வச்சு பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்காக அழுத்தம் கொடுத்து பல பேர் இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் விஜய் அவரோட ஸ்டாண்டில் கடைசி வரைக்கும் நிற்பார் அப்படின்றத பற்றி நம்ம கரூர் நடந்த ஒரு 2வது வாரத்திலே அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்படி போகிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி போனாலும் கூட என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம். அதனால் விஜய் போக மாட்டார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனில் தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு பிரித்தாலும் நான் அதே ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன். முதல்வர் வேட்பாளர் நான் மட்டும்தான். என்னை ஏற்றுக்கிட்டு எந்த கட்சி வருதோ அந்த கட்சியை நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துல தளபதி விஜய் அவர்கள் இருக்கார். அதனால் இவர் கூட்டணிக்கெல்லாம் அதிமுகவுக்கு போக வாய்ப்பில்லை. சரி, ஒருவேளை அதிமுக வந்துச்சு அப்படின்னா பிஜேபி கழட்டி விட்டுவாங்க, அப்போ தான் நான் சேர்த்துக்குவேன் அப்படின்னு தளபதி டெஃபினட்டாக சொல்லுவார். ஏன்னா அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கும் போது நீங்கள்லாம் இங்கே வர வேணாம்னு தான் சொல்லுவார். அப்படி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கழட்டி விட்டுவாங்க, நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கூடுவார். ஆனால் அப்படி எடப்பாடி அவர்களும் வரக்கு வாய்ப்பு இல்லை, தளபதி அவர்களும் பார்த்தோன்னா அவங்ககிட்ட போகிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது இதன் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டிலே என்னோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்ன ஒரு நபர் எப்படி பார்த்தோன்னா அவங்களோட கட்சியில் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்குது இந்த கும்பல். அப்படி பண்ணால் என்ன நடக்குன்றது அவருக்கு தெரியாதா? சாதாரண தொண்டனை கேட்டால் கூட தெரியும். அதை பற்றி நானே கிளியராக ஒரு 2 வீடியோஸ் போட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி. அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரான்னு இந்த ஒரு பிரச்சனை வச்சே பார்த்தோன்னா அவர் அங்கே சரண்டர் ஆயிடுவார், இங்கே போயிடுவார், அங்கே நின்றுவார், முடங்கிடுவார், வரமாட்டார், சினிமா கூடிடுவார் அப்படின்னு பல விஷயங்களை கட்டமைச்சாங்க. ஒன்றுமே இல்லை. நான் மறுபடியும் பழையபடி அப்படி தான் வரப்போகிறேன், பிரச்சாரத்தை போகிறேன், அரசியல் பேச போகிறேன், முதலமைச்சர் வேட்பாளர் நானே தான், யாரும் கூட்டணியெல்லாம் நான் போகல, வேணா என்ன தேடிவாங்க, ஆனால் நான் தான் சிஎம் அப்படின்றதுக்கு தான் தளபதி இருக்கான்ட்ருக்காரே தவிர இப்போ வரைக்குமே அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் பார்த்தோன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கூட வேறு எந்த நிலைப்பாட்டுமே அவர் எடுக்கலை. இப்போ இந்த ஊபிகள் என்ன பண்ண போகிறாங்க, இந்த நாம் டம்ளர் தொம்பிகள் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு தான் இன்னும் பார்த்தோன்னா பயங்கரமான கதறலாக இருக்கும் இந்த நாம் டம்மி கட்சிக்கு. ஏன்னா கூட்டணி எந்த கட்சி கூட வைக்க மாட்டாங்க, ஆனால் தனிச்சு தான் நிற்பாங்கன்றத பார்த்தோன்னா பெருமையாக பேசிப்பாங்க. தனிச்சு நின்று என்ன பிரயோஜனம், ஆனால் ஓட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய அளவில். இப்போ இருக்கிற ஓட்டும் பார்த்தோன்னா சரிஞ்சிட்ருக்கு. இனி தனியாக அவங்க நிற்கிறதுனால விஜய் அவர்கள் அவங்களையும் தாண்டி தனியாக நின்று வாக்கு வாங்கிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அவர் ஜெயிக்கவே வேணாங்க. 8% வாக்கு வச்சுருக்காங்களே 15 வருஷத்தில். அதில் இந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா அதே 8%, அதை தாண்டி கூட போக வேணாம், அதே 8% விஜய் வாங்கிட்டாலும் முடிஞ்சுது. ஒரே எலெக்ஷனில் தேர்தலில் பார்த்தோம்னா அந்த 8% வாக்கு விஜய் வாங்கிட்டாரு. 15 வருஷமாக முக்கி கஷ்டப்பட்டு இப்போ தான் நீங்கள் இதுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி போயிட்டாருன்னா முடிஞ்சுது.
தமிழ்நாட்டில் 3வது கட்சி பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் பார்த்தோன்னா போயிடும். அதை தாண்டி போயிட்டார் அப்படின்னா இன்னும் பார்த்தோன்னா கேவலப்படுவாங்க. சரி, அது எல்லாத்தையும் தாண்டி 12% போயிட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சி ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா தளபதி விஜய் போயிட்டாருன்னு ஒரு வேலை என்ன பண்ணுறது? 17-18 தாண்டிட்டார் அப்படின்னா எதிர்கட்சி ரேஞ்சுக்கு போயிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. சரி, யாராவது ஒரு 2-3 பேராவது ஜெயிச்சு, ஒரு 10 தொகுதிகள் ஒரு 10 பேராவது ஜெயிச்சு பார்த்தோன்னா சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் கூட இன்னும் சட்டமன்றத்துக்கு போகலை. இதுவும் பார்த்தோன்னா பெரிய அடி. அதுக்கப்புறமா நாம் தமிழர்ன்ற கட்சியே காணாமல் போயிடும். அந்த லெவலில் இருக்கும். விசிகா கட்சியெல்லாம் கூட பார்த்தோன்னா வந்து அவங்க கூட்டணி வச்சாலும் கூட சட்டசபைக்கு போயிட்டாங்க. இவங்க இன்னும் பார்த்தோன்னா சட்டசபை எப்படி இருக்கும்? கனவுல மறந்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்ல, இங்கெல்லாம் பார்த்தோன்னா மைக் வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் சேர் வச்சுருப்பாங்க, இங்கே சபாநாயகர் உட்காந்துருப்பாரு, இப்படியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டேபிளெல்லாம் தட்டுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கனவு காண்டுருப்பாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றது இமேஜினேஷனில் போயிட்டுருக்கும். உள்ளே போய் பார்க்கவே மாட்டாங்க. 15 வருஷம் ஆகி போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஒரு தொகுதிக்கு எல்லா தம்பிகளும் இறங்கி, சீமான் தொகுதிக்காவது இறங்கி அவரையாவது ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தம்பிக்காவது தோணுதா பாருங்கள்? யாருக்குமே தோண மாட்டேங்குது. ஒரு தொகுதியிலையாவது இறங்கி வேலை செய்யுங்க. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அண்ணன் சீமானையாவது உள்ளே விடுவோம், பட்டிமன்ற பேச்சாளருக்கு உள்ள ஆளுன்னு கூப்பிட்டுருக்காங்க, நம்மளாவது அவர் உள்ளே அனுப்பி விடுவோம் அப்படின்னு அதுக்காக வேலை செய்யுங்கயா அப்படின்னா அதுவும் கிடையாது. இவங்களுக்கு இப்படி. இந்த சைடு திமுக பார்த்தோன்னா வந்து இது வரைக்கும் ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்கல்ல, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்க மட்டுமே வாங்கின ஒரு ஓட் பேங்க்னு இருக்கும்ல, அதை ஒருவேளை தளபதி அவர்கள் பீட் பண்ணிட்டார் அப்படின்னாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான். பீட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது தான். நம்ம உடனே பார்த்தோன்னா நம்ம வந்துட்டோம் அப்படின்றக்காக இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்றத நான் பேச வரல. ஆனால் அது கொஞ்சம் சவாலான விஷயம் தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட திமுகவோட ஓட் பேங்கிங்கே பார்த்தோன்னா தளபதி வந்து சோழவன் இன்னும் உடச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் வந்துடும். இதுவும் எங்களுக்கு அவ பேர் தான். இதனால் என்ன சொல்கிறது, ஒரு வரலாற்று சாதனை அப்படின்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு அது எதுவும் கண் கூட நம்ம பார்க்கல, தெரியாது. கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா பார்த்தோன்னா சில பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணி தளபதி மேலே சில அவப்பெயர்களை புகுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் இருக்குது. அதெல்லாம் இனிமேல் நம்ம உடைக்கணும். மறுபடியும் பார்த்தோன்னா அந்த ஃபார்முக்கு வரணும். இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. அது நம்ம பண்ணால் தான் அது எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால் தளபதி சோலோவாக நின்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில கட்சிகள் அடிப்படும். அதுக்கு தாவேக்கா தனியாகவே நிற்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதையெல்லாம் விட கூட்டணிக்கு யாராவது வரட்டும், வராமல் போகட்டும். ஏன்னா நாங்கள் போகிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. வேறு யாராவது வந்தால் தான் உண்டு. அவங்க வரலைனாலும் கூட அவரோட சிங்கிள் ஓட் பேங்கிங் என்ன அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நிற்கிறதுலும் தப்பு கிடையாது. அதனால் எப்படி பார்த்தாலும் தாவேக்கா அப்படின்றது ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணி காட்டும். அதுக்கு தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அது வெற்றிக்கான நம்பராக இருந்துச்சுனாலும் ஹாப்பி, எதிர்கட்சிக்கான ஒரு நம்பராக இருந்துச்சுனாலும் ஹாப்பி தான். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம உடனே ஜெயிச்சிடணும் போயிடணும் அப்படின்னு நம்புறதும் பார்த்தோன்னா பெரிய அளவில் வந்து என்ன சொல்கிறது, அது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை. அதனால் அது நம்மளுக்கும் தெரியும். நம்ம பார்த்தோன்னா நரேட்டிவ் செட் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணி ஆகணும். அது எல்லாருமே பண்ணணும். 6% வாக்கு வாங்கின சீமானாக பார்த்தோம்னா அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் போவோம், நாங்கள் தான் சட்டமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு பேசுவார். அது பார்க்குறதுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக அப்போ நீங்கள் ஏன் போகல அப்படின்ட்டு கேள்வி வரும். அதெல்லாம் வேறு கட்டம். ஆனால் அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும். அப்படி தான் பார்த்தோன்னா தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, அப்படின்னா இவங்க இந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அதனால் அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. தளபதிக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த மாதிரியான மக்கள் சப்போர்ட் இருக்குது. எதிர்கட்சி ரேஞ்ச் அளவுக்கு போகிற அளவுக்கு சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆளுங்கட்சியாக உட்காரணும் அப்படின்னா அதை விட இன்னும் கூடுதல் சப்போர்ட் தேவை. அதுக்கு நம்மளோட வேலையும் பார்த்தோன்னா சவாலான ஒரு வேலை தான். அதை தொடர்ந்து பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நாங்கள் தனி தான். நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னா வாங்க, யார் வேணால் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுக பிஜேபி விட்டுட்டு வந்தால் தான் தளபதியெல்லாம் பார்த்தோன்னா சேர்த்துப்பார். அவங்க வரக்கு வாய்ப்பு இல்லை. அது வேறு விஷயம். ஆனால் அவரும் பார்த்தோன்னா வந்து அதிமுக கூட்டணி சார்பில் யார் வந்தாலும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சில் தான் பார்த்தோன்னா அவரும் பார்த்தோன்னா எடப்பாடி அவர்களும் போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ரெண்டும் சேரக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதிலேருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா பிஜேபி கையிலலாம் தளபதியோட குடிமை ஒன்றும் கிடையாது. சிபிஐ விசாரணை நடக்குது அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் நடக்குது. இதில் அமித்ஷாலாம் உள்ளே வரக்கு வாய்ப்பே இல்லை, வரவும் முடியாது. அவரோட குடிமை இவர் கையில் ஒன்றும் கிடையாது. அவர் பார்த்தோம்னா சோலோவாக எப்படி அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா பிஜேபி சேர்ந்து பார்த்தோம்னா தளபதிக்கு எதிராக தான் வேலை பார்க்கும் பாருங்களேன். அப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து திமுகவை அழிக்கிற நோக்கத்தில் தான் வந்து பிஜேபி வேலை செய்யுது. ஆனால் மறுபடியும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து அதை எடுத்துட்டார் அப்படின்னா நம்ம இன்னும் பல வருஷத்துக்கு பின்னாடி தான் போவோம் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இன்னும் பல வேலைகளை செய்வாங்க பிஜேபி. அதுவும் நடக்கும். அமித்ஷாலாம் பார்த்தோன்னா இனி வந்து தமிழ்நாட்டில் ஏதோ படுத்து கிடப்பாருன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, அதனால் இங்கே தான் படுத்து கிடப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு தளபதி அறிவிச்சிலிருந்து இந்த ஊப்பிகள் தும்பிகளுக்கு பயங்கரமான கதறல் தான். அந்த கதறல் கூடிய சீக்கிரமாக பார்த்தோன்னா நம்ம காதில் கேட்குற மாதிரி அந்த எலெக்ஷனில் வந்து ரிசல்ட்டை காட்டணும் தளபதி அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியன், நம்மளோட எய்ம். பாவம் என்ன நடக்குது அப்படின்னு அதுக்குண்டான வேலையில் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.